ஹலோ மக்களே, நான் உங்க கேம் சேஞ்சர். வாலிபால் 60 நாள் ஒர்க் அவுட் வீடியோல இன்னைக்கு வந்து டே 2. தயவு செய்து எல்லாருமே மன்னிச்சிருங்க, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக என்னால வீடியோ தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியல. டே 1 அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பத்தி பார்த்தோம்னா ஸ்பிங்கருக்கான பேசிக் A2 ஓரளவு பாதி நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து நம்ம அண்டருக்கு அதாவது அண்டராம்கான பேசிக் ஸ்டைல் அடுத்து அந்த பாடி ஒர்க் அவுட் எல்லாமே இன்னைக்கு நம்ம பாத்துடலாம். ஒர்க் அவுட் டைமிங் பாத்தீங்கன்னா எப்பவுமே நமக்கு காலை மார்னிங் மட்டும் தான். ஈவினிங் பண்றது வந்து எப்பவுமே பாதி அளவு மட்டும் தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஈவினிங் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னா மேட்ச் பிளேயிங் அடுத்து இந்த பால் டச்சிங் எல்லாத்துக்குமே ஈவினிங் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஈவினிங் வந்து ஒர்க் அவுட் பண்றதை அவாய்ட் பண்ணிருங்க. மார்னிங் ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிய ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோம்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். செகண்ட் பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் கண்டிப்பா ரன்னிங் ஓடிருங்க. ஒர்க் அவுட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு மினிமம் 2 மினிட்ஸ் உட்கார்ந்து பேசிட்டு அதாவது ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு கண்டிப்பா வார்ம் அப் அதாவது வார்ம் அப் டவுன் சொல்லுவாங்களா ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே பண்ணிட்டு நீங்க அடுத்து பேசிக் ஒர்க்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இது மட்டும் தான் உங்களுக்கு கண்டிப்பா ப்ராப்பர் அதாவது உடம்பு பெயின், நீ பெயின், இந்த ஷோல்டர் பெயின் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணதுக்கு இதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்ப வந்து நம்ம அண்டராம்கான பேசிக்கான ஸ்டைல் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஓரளவு கவர் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகளே, அண்டராம் அதாவது பேசிக் ஹேண்ட் ஸ்டைல் வந்து நீங்க என்ன மாதிரினாலும் ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். ஆனா பால் படுற இடம் பாத்தீங்கன்னா இந்த ஷேப் இந்த இடம் இருக்கா, இந்த இடமும் இந்த இடமும் எப்பவுமே ஈக்குவல் ஷேப்ல இருக்கணும். நீங்க பால் மீட் பண்ற கண்ட்ரோல் நீங்க கத்துக்கணும். அதாவது ஸ்லோவா அடிச்சா அதாவது நார்மல் சர்வீஸ் வருதுல அப்ப நீங்க என்ன பண்ணணும், பாலுக்கு இப்படி லைட் பவர் இந்த டெக்னிக் கண்டிப்பா கத்துக்கணும். அடுத்து அதுவே ஜம்ப் கட்டு இல்லாட்டி ஒரு அட்டாக் மேன் ஒரு அட்டாக்கர் ஃபுல் பவர் அடிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஹோல்ட் பண்ணி அதாவது இந்த கையை நல்லா பண்ணி இந்த மாதிரி வச்சா மட்டும் போதும். இதுல நீங்க மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவன் அடிக்கிறதே ஃபுல் ஃபாஸ்ட்ல வரும். நீங்க மூவ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாலில பட்டு செதறதான் செய்யும். அது கண்டிப்பா வேஸ்ட் ஆஃப் பாலா தான் மாறும். இதுல நீங்க கவனிக்க வேண்டியதுன்னா அண்டராம் அதாவது இப்ப நீங்க வந்து நார்மலா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பால் நிக்கும். அதாவது இப்போ செவுத்துல நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்ப எனக்கு என்ன எனக்கு வேலையே கிடையாது, மைண்ட் வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கும், மேட்ச் ஃப்ரீயா இருக்கு. அதாவது மேட்ச்ல போய் நம்ம விளையாட வேண்டிய பயம் இருக்காது. என் வேலை என்னது பந்த பாக்குறேன், இதுல அப்படி போடுறேன், இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீ மைண்டா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நார்மலா பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம கேம் சூப்பரா இருக்கும், நமக்கு ஒரு நல்லா இருக்கும். நம்ம அடிக்கிற பாஸ் நம்ம கொடுத்துருவோம், எல்லாமே பண்ணிடுவோம். இதுவும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க மேட்சுக்கு போகும்போது அதாவது ஃப்ரெண்ட்லி மேட்ச் போகும்போது உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. எப்ப உங்களுக்கு பயம் இருக்குன்னா நீங்க டோர்னமெண்ட் அட்டன் பண்ணுவீங்களா அப்ப இந்த இதை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதாவது எல்லாருமே பிகினர்ஸா இருந்தாலும் சரி இப்போ விளையாண்டுட்டு வரைக்குமே ப்ராப்பரா அண்டராம் கத்துக்கலாட்டி இந்த பயிர் பறிவு உங்களுக்கு இருக்கும், அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு என்ன பண்ணு பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒர்க் அவுட் மட்டும் கிடையாதுங்க, கண்டிப்பா நீங்களும் இந்த பால் கூட கனெக்ட் ஆகணும். அதாவது எப்படி கனெக்ட் ஆகணும் பாத்தீங்கன்னா பாடி ஒன்னு, செகண்ட் வந்து மைண்ட் கனெக்டிங். அதாவது அது எல்லாமே இப்போ ஒரு பால் உங்க நோக்கி வருது, இதை நீங்க என்ன பண்ணணும், அதாவது அந்த பால் வரணும் நீங்க இருக்க பொசிஷன் முத கொண்டு எல்லாமே A to Z நம்ம கரெக்டா ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் இந்த மிஸ்டேக் நம்ம அவாய்ட் பண்ணலாம். செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா இப்ப நான் சொல்ற மாதிரி நம்ம பால் டச் போட்டாலோ இல்லாட்டி அதுமே இருந்தாலுமே நம்ம அந்த கனெக்டிங் வராது. ஃபர்ஸ்ட் கனெக்டிங் வரதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இந்த வால் பிராக்டிஸ் மட்டும் தான் நமக்கு யூஸ் ஆகும். செகண்ட் வந்து இதுல கன்ஃபார்மா எக்ஸ்பீரியன்ஸ் கேம், அதாவது உங்க டீம் பக்கத்துல உங்க டீம் கூட மட்டும் விளையாடாம முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் மேட்ச் அதாவது உங்க பக்கத்துல ஏதாவது டீம் இருக்குல்ல ஃபுல்லா ஃப்ரெண்ட்லி மேட்ச் வாரத்துக்கு 2 மேட்ச் விளையாண்டாலுமே உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேட்ச் ஜெயிப்பீங்க ஒரு மேட்ச் தோப்பீங்க, உங்க தப்பு என்ன உண்மை என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பா அந்த தப்பை கண்டுபிடிச்சு அதை கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டு மட்டும் நிம்மதியா இருங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து நம்ம என்ன ப்ராப்பரா அண்டராம்கான உள்ள டிப்ஸ் எல்லாமே பாதி அதாவது நான் முழுசாலாம் கொண்டு போல நான் போடுற வீடியோ அதாவது இன்னைக்கு போடுற வீடியோ பாத்தீங்கன்னா மினிமம் 1 வாரம் அதாவது அந்த 1 வாரம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுதான் அண்டராம் கிடையாது, இதுல நிறைய இருக்குது சரிங்களா. நம்ம வந்து பகுதியா அதாவது இப்ப பேசிக்கு நம்ம ஒரு ஸ்டைல் சொல்றோம்னா அந்த ஸ்டைலுக்கு ஒரு 5 ஒர்க் அவுட் பண்ணுவோம். அடுத்து அதை எப்படி டேக் இட் அதாவது எடுக்கிறதுக்கான மூவ்மெண்ட்ல ஒரு 5 சொல்லுவோம். இது ஜஸ்ட் ஒரு நம்பர் ஆஃப்ல ஒரு பாதி தான், அதாவது ஒரு 100% ஒரு 25-30 தான் இருக்கும். இதுதான் ஃபுல்லா நீங்க கிடையாது. நீங்க கரெக்டா நம்ம பண்ற ஸ்டெப்பை பார்த்து அதாவது நம்ம போற வீடியோ பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்க இந்த 1 வாரம் நான் அன்னைக்கு போற வீடியோ நீங்க கண்டிப்பா இந்த 1 வாரம் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் இல்ல பாதி அளவு கண்டிப்பா உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அவ்வளவுதான் மகளே, இப்போ ஓரளவு நம்ம பாயிண்ட் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, நமக்கு இன்னைக்கான வீடியோல நம்ம வாலிபாலுக்கு தேவையான அண்டராமுக்கு தேவையான பேசிக் இன்னைக்கான ஹேண்ட் பொசிஷனும் அடுத்து அதுல ஓரளவு பாதி நம்ம கவர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த வீடியோ கண்டிப்பா நம்ம சொன்ன மாதிரி 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அண்டராம்கான பாடி ஸ்டைல் அந்த ஹேண்ட் பொசிஷன் பாத்துருவோம். ஹேண்ட் பொசிஷன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு இஷ்டப்படி வச்சுக்கலாம். அதுல வந்து நான் பேசிக்கிறேன்னா பால் அதாவது மீட் ஆடுறது பாத்தீங்கன்னா இதுக்கு கீழே அதாவது இந்த இருக்கா ஆர்ம்ஸுக்கு இருந்து இந்த பொசிஷன் அதாவது இவ்வளத்துல மட்டும் தான் உங்க பால் எப்போதுமே நீங்க மீட் பண்ணணும். நான் டீச் பண்றதா நான் எப்போதுமே அண்டராம்கான பொசிஷன் செலக்ட் பண்ற பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து இப்படி சேலஞ்ச் பண்ண சொல்லுவேன். பண்ண சொல்லிட்டு இந்த லெப்ட் ஹேண்ட் இருக்கா லெப்ட் ஹேண்ட் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு கை நல்லா செட் பண்ணிட்டு இந்த ஷோல்டர் இருக்கு தெரியுமா இப்படி இருக்க ஷோல்டர் வந்து நம்ம நல்லா இப்படி லாக் பண்ணிட்டு அடுத்து இந்த மறைக்கிட்டு இப்படி லைட்டா பெண்ட் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் அதாவது இந்த அண்டராம் பொசிஷன் தான் நான் இப்போதைக்கு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். உங்களுக்கு என்ன பொசிஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இப்போ நிறைய பேர் என்ன இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுல இன்னொரு ஸ்டைல் பாத்தீங்கன்னா இந்த இருக்கா இப்படி வச்சுட்டு அடுத்து இந்த விரல் இருப்பாங்க இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு இது ஒரு பொசிஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இதை கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹேண்ட் பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த ஷோல்டர் இருக்கா, ஷோல்டர் நல்லா லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா எவ்வளவு முடியுதோ கையை வச்சுட்டு இந்த மாதிரி பொசிஷன் இதுல கண்டிப்பா பாடி ஸ்டைல மூவ்மெண்ட் பண்ணுங்க. இப்ப நம்ம அண்டர்ஆர்ம் பொசிஷன் மேல பாத்துறோம், அதாவது அப்பர், அதாவது நம்ம காலுக்கு என்னென்ன பண்ணணும், அதாவது இப்ப வந்து நார்மல் ஸ்பீட்ல வந்துச்சுன்னா இந்த பொசிஷன் ஏம் பண்றீங்க, பால வந்து லைட் பவர், அதாவது உங்க ஹேண்ட்ல உட்கார வச்சு லைட்டா மட்டும் மூவ் பண்ணுங்க. அதுவே ஆப்போசிட் மேன் வந்து பவர்ஃபுல் சம்கட் அடிச்சாலோ இல்லாட்டி பவர்ஃபுல் ஸ்ட்ரோக் அதாவது ஸ்பைக் அட்டாக்கிங் அடிச்சாலுமே நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வேலை பால நோட் பண்றீங்க, அந்த பொசிஷன்ல போய் உட்காருங்க, உட்கார்ந்துட்டு உங்க வேலை இப்படி கையை வைக்கிறா மட்டும்தான் இருக்கணும். இப்படி மூவ்மெண்ட் வேண்டாம், அது கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க, இது கண்டிப்பா கிளிக் ஆகாது. ஒன் டைம் நான் பண்ணி கட்டுறேன் பாருங்க. இப்ப அவருக்கு வந்து ஒரு அட்டாக் அடிக்க போறா, நான் பொசிஷன் உட்கார்ந்துட்டு பால் வந்து இவ்வளவுதான் இந்த பொசிஷன்ல வச்சுட்டு இதே நார்மலா நில்லுங்க. இன்னொன்னு என்ன, அந்த கை எடுத்துட்டு அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி நின்னு பாருங்க, கண்டிப்பா பால் வந்து கிளிக் ஆகும். ஓகே, இது ஒரு உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன், இதை கண்டிப்பா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் போய்க்கலாம். இன்னைக்கு வந்து உங்களுக்கு அண்டர்ஆர்ம் பொசிஷனுக்கான இவரை வச்சு நம்ம ட்ரை பண்ண போறோம். இவர் நேம் பாத்தீங்கன்னா சந்திரோ. இவர் வந்து ஆல்ரெடி வாலிபால் லேண்ட் இருக்காரு. இப்ப இவரை வச்சு நான் என்னென்ன சொல்லி கொடுத்து இவங்களை டீச் பண்ணிருந்தா உங்களுக்கு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வாங்க அண்டர்ஆர்ம் பொசிஷன் அந்த ஹேண்ட் நம்ம பாத்துக்கலாம். அண்டர்ஆர்ம் ஸ்டைல் நம்ம ஈஸியா கத்துக்கிட்டு, அதாவது நீங்க தான் பிகினர்ஸ், அதாவது ஈஸியா கத்துக்கிட்டு நம்ம ஒரு 4 இது நம்ம ஃபாலோ பண்ணோம். இதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிச்சு 4 ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது அண்டர்ஆர்ம் பாடி ஸ்டைலுக்கான 4 ஸ்டெப் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்ப நம்ம 2 பேரும் பாத்தீங்கன்னா நிக்கிறோமா, நம்பர் 1 ஸ்டெப் பாத்தீங்கன்னா 1 லெக் அப்படி முன்னத்திக்கீங்க, 2 பாத்தீங்கன்னா அப்படி பெண்ட் பண்ணுங்க, 3 பாத்தீங்கன்னா அப்படி இந்த கையை வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணுங்க, 4 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 மூவ்மெண்ட். அந்த செட் இப்ப நாங்க பண்ணி காட்டுறோம், நீங்க கண்டிப்பா ரெகுலர் 10 மினிட்ஸ் ரெகுலர் ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துடுங்க, 1 2 3 4 ஓகேங்களா. இதை ரெகுலரா 10 மினிட்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாத்துருங்க. அடுத்து அவங்க ஹேண்ட்ல எப்படி பால மீட் பண்ண வைக்கிறதுக்கான தேவையான ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போறோம். சின்ன பசங்களா இருந்தா கொஞ்சம் பவர் கம்மியா அடிங்க, பெரிய பசங்களா இருந்தா சும்மா ஃபுல் பவர் அடிங்க. ஒரு 2 டேஸ் இதை ரெகுலரா பண்ணி பாருங்க. அதாவது நம்ம அண்டர்காம அந்த ஹேண்ட் பொசிஷன் நம்ம பால் செட் பண்ணதான் இப்ப போறோம். வாங்க பாத்துக்கலாம். இதுல வந்து உங்க ஸ்டூடெண்ட் வந்து நம்பர் 4 பொசிஷன் வர சொல்லிருங்க. நம்பர் 4 இந்த மாதிரி வந்துட்டாங்களா. இப்போ உங்க வேலை என்னன்னா, இந்த பால் இருக்கா, பால் அப்படி நீங்க கையில வச்சுக்கிட்டு இந்த பொசிஷன்ல அடிக்கணும். அதாவது உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பவர் அடிங்க. ஃபர்ஸ்ட் அடிங்க, அடுத்த செகண்ட் வந்து நம்ம அப்படியே லாங் த்ரோ பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு பவர், அதாவது நீங்க அடிக்கிறது வந்து எதுனா அந்த இடத்துல பெயின் கிரியேட் ஆகணும். அதாவது உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருந்தா மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு பால் வரும்போது அந்த இடத்துல அவங்க படுறதுக்கான அந்த மைண்ட் செட் வரும். இது கண்டிப்பா யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் தான் இந்த ஒர்க் அவுட். பாத்துக்கிடுங்க. இப்ப வந்து இவர பொசிஷனுக்கு வந்துட்டாப்ல, அதாவது 4ஆம் நம்பர் பொசிஷனுக்கு வந்துட்டாப்ல. இப்ப என் ஏம் என்னன்னா, அவர் கையில வந்து எவ்வளவு முடியுதோ பவரா அந்த இடத்துல நான் எந்த இடத்துல பால் பண்ண சொல்லணும் அந்த இடத்துல ஃபுல் போர்ஷன் அடிக்க போறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. 10 மினிட்ஸ் கண்டிப்பா ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பண்ணாலுமே அடுத்து அவங்களுக்கு அண்டர் செட் ஆயிரும். வாங்க பண்ணலாம். இப்ப இவருக்கு ஒரு 5 பால் நம்ம அடிச்சோம். அடுத்து அதே மாதிரி அவருக்கு ஒரு 5 பால். பாத்திருப்பீங்க நான் அடிச்ச போர்ஸ். அதே நீங்களே இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா 11th படிக்கிறாங்க. இவங்க வந்து நம்ம இந்த அளவு பவர் போடுறோம். சின்ன பசங்க தான் நீங்க நார்மலா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடிங்க. மினிமம் ஒரு 5 பால் ட்ரை பண்ணுங்க. இல்லாட்டி ரொம்ப வலிக்கணும் ஒரு 3 பாலே ட்ரை பண்ணிட்டு அடுத்த நாள் அதே 3 பால் ட்ரை பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. இப்போ நம்ம ஒரு 5 பால் அடிச்சிட்டோம், ரெஸ்ட் கொடுக்க கூடாது. இப்ப அடுத்து நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 4 பொசிஷன் வந்துகிட்டு நம்ம சொன்ன நான் இருக்கா ஃபர்ஸ்ட். இப்ப நார்மலா பவர் போட்டா நம்ம என்ன பண்ணணும், அதாவது நார்மலா சரி சரிக்காங்களா, அப்ப வந்து இந்த மாதிரி லைட் மூவ்மெண்ட். இப்ப அந்த லைட் மூவ்மெண்ட் டீச் பண்ணுங்க. இது ஒரு 10 பால், அதாவது ஒரு ஆளுக்கு 10 பால், அதுக்கு அடுத்த ஆளுக்கு ஒரு 10 பால் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. பாத்துக்கோங்க. ரெடி, நம்பர் 4க்கு வர சொல்லிக்கோங்க. பொசிஷன் 4 வாங்க. வந்துட்டாங்க. இப்ப நீங்க கண்டினியூவா ட்ரை பண்ணுங்க. அடிச்சோம்ல, அடிச்சு கண்டினியூவா இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நார்மலா அவங்க இந்த மாதிரி மூவ் பண்ணணும். பாத்துடுங்க. இந்த மாதிரி கையில போடுங்க. இதை கம்ப்ளீட்டா இதுமாரி அதை ரெஸ்டே இல்லாம அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோமா, பவரா அடிச்சிங்களா, அடிச்சு கண்டினியூவா அதுமாரி நார்மலா போட்டு இந்த மூவ்மெண்ட் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. அதாவது நீங்க என்ன நோட் பண்ணணும், பால் கரெக்டா நம்ம இந்த இடத்துல படுதா, அதான் நீங்க அடிச்சிருப்பீங்களா அந்த இடத்துல பால் படுதா, அடுத்தவங்க பாடி மூவ்மெண்ட், அடுத்தவங்க பால் அவங்க கையில போய் ஒரு சவுண்ட் கேட்கலாம், 2 கையிலும் படுமே ஒரு சவுண்ட் சப்புன்னு கேட்கும். அந்த சவுண்ட் இருக்கான்னு கண்டிப்பா அதே நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்ல படும், ஒரு ஹேண்ட்ல பண்ணா அது தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுவே ஒரு 5 பால் அடிச்சுட்டு திரும்ப இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப 3 பாத்தீங்கன்னா இப்ப அதே மாதிரி தான் 4 ஸ்டெப்ல போயிட்டு அவங்க என்ன பண்ணணும், நம்ம வந்து இப்ப செகண்ட் வந்து நார்மலா அடிக்கும் போது என்ன பவர் பண்ணுமோ பண்ணிட்டோம். அடுத்து நம்ம அடுத்த ஒரு இது நம்ம சொல்லி கொடுத்தோம் தெரியுமா, ஃபுல் போர்ஸ் போது நம்ம வேலை என்ன கையை வைக்கிற மட்டும் தான் இருக்கணும். அதுதான் நம்ம இப்ப பார்க்க போதும். அதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் ட்ரை பண்ணீங்கன்னா, அவங்க நம்பர் 4ல நிக்க சொல்லிட்டு நீங்க 2 ஸ்டெப் பேக்ல போயிட்டு பால் வச்சுட்டு ஃபுல் போர்ஸ் அவங்க இதுல எறிங்க. சரிங்களா? அது அவங்க ஹேண்ட் நீங்க என்ன நோட் பண்ணா, அவங்க பாடி மூவ்மெண்ட் நோட் பண்ணுங்க. அதாவது அவங்க பாடி இப்படி வந்துச்சுனாலும் தப்புன்னு சொல்லுங்க. அதுல என்ன அவங்க பண்ண அப்படியே ஹோல்ட் பண்ணி இந்த கையை மட்டும் தான் வைக்கணும். பால் இங்க போச்சுன்னா இந்த மாதிரி கை வைக்கணும், இங்க போச்சுன்னா இந்த மாதிரி கை வைக்கணும். பால் பின்ன போதுன்னா இப்படி ஒரு ஸ்டெப் போயிட்டு இந்த மாதிரி, இதுதான் கரெக்ட். அதை விட்டு என்ன இப்படி எந்திரிச்சாலுமே தப்பு தான்.
இப்படி மூவ்மெண்ட் போய் இப்படி குத்தாலுமே தப்பு தான். இதை கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களால பொசிஷன் வர சொல்லிருங்க. அதான் 4 நம்பர் பொசிஷன் வந்துருங்க. வந்துட்டு நீங்க எரித பொசிஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்ட் மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க. நோட் பண்ணி ஃபுல் பவர் பாருங்க. இப்ப வந்து நம்ம பிகினர்ஸ், அதாவது நீங்க தான் வாலிபால் ஸ்டார்ட் பண்ணா இந்த மூலிகை டீச் பண்ணுங்க. அடுத்து வாலிபால் ஓரளவு கத்துருப்பாங்களா, அதாவது நான் அப்ப சொன்னேன் மேட்ச் ஃபியர், அதாவது மேட்ச்ல ஒரு பயம் வருதுங்கிறாங்களா, அவங்களுக்கான இப்ப பவர்ஃபுல் ஒர்க் அவுட் பாத்துலாம். இதை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒர்க் அவுட் யார் பாத்தீங்கன்னா, அதாவது மேட்ச்ல ஆடும்போது பயம் வருது, இந்த பால் நிக்க மாட்டேங்குது, நான் சொன்னேன்ல சும்மா விளையாடும்போது நல்லா விளையாடுவாங்க, அதாவது நல்லா ப்ரொபஷனல் மேல் பிளேயர் மேல் விளையாடுவாங்க. அடுத்து என்னன்னா மேட்ச் ஃப்ரெண்ட்லி மேட்ச்லயுமே ஓரளவு நல்லா விளையாடுவாங்க. ஆனா முக்கியமான நேரமான மேட்ச் டோர்னமெண்ட்ல வந்து இந்த பயம் வரும். அவங்க வந்து இந்த பயம் போறதுக்கான ஸ்பீட் ஒர்க் அவுட் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம சொன்னமே ஸ்டெப் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாடி கண்ட்ரோல், அடுத்து அந்த மைண்ட் இருக்கு தெரியுமா. இப்ப இந்த பால் அன்றாம எடுக்கணுமா ஃபிங்கரிங் எடுக்கணுமா, அதுக்கான ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போறோம். இதுக்காக நீங்க ஒரு பொசிஷன் வர சொல்லுங்க. ஒரு லைட் போட்டு முட்டு போடு. இப்ப அந்த பொசிஷன் வந்துட்டாரா, இதுல அவர் என்ன நோட் பண்ணு பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து 2 பால் நீங்க எப்படினாலும் பால் போடலாம். அது அவர் என்ன மீட் பண்ணு பாத்தீங்கன்னா, ஒரு பால் பிங்கிரி போட்டா அடுத்த பால் அன்றாம் தான் போடணும். அடுத்து 3ஆவது பால் அன்றாம் போட்டா அவர் கண்டிப்பா நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு அவர் சீக்கிரமா கத்துக்குவாரு. இது ரூல்ஸ் ஒண்ணுதான். நீங்க போடுற பால் 1 அன்றாம் எடுத்தா அடுத்த பால் பிங்கர் மட்டும் தான் எடுக்கணும். அடுத்த பால் அன்றாம் எடுத்தா அவருக்கு நீங்க தேவையான பனிஷ்மெண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட விடுங்க, இல்லாட்டி ஒரு 4 ரவுண்டு, ஒரு 10 தண்டால், இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தா அவர் கண்டிப்பா தப்ப உணர வைங்க. அப்பதான் இந்த ஆக்டிவிட்டி மாறும், இந்த இன்ட்ரெஸ்ட் மாறும். இப்ப வாங்க பாக்கலாம் அவரை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்துறேன், அவர் எந்த அளவுக்கு போக்கஸ் பண்ணா மட்டும் நோட் பண்ணுங்க. நீங்க எப்பவுமே ஈஸியா கொடுங்க, போக போக அப்படியே கூட்டுங்க சரிங்களா. அதுவும் அன்றை இதுமே போடுங்க, எப்படி எடுக்கணும் நோட் பண்ணுங்க. அடுத்து அவர் முன்னாடி வரீங்க, பிங்கிங் போட்டு முன்னாடி வரீங்க, அடுத்து அதுமே முன்னாடி, அடுத்து அதுமே பேக்ல 2 பந்து சரிங்களா. அவர் மூவ்மெண்ட் செக் பண்ணுங்க. பின்னதில் பீட்டிங் போச்சு. இது வந்து நீங்க ஒரு போட்டி மாதிரி ட்ரை பண்ணலாம், அதாவது ஒரு சேலஞ்ச், யார் விடுறா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி நீங்க வச்சு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அடுத்து நீங்க என்ன பண்ணணும், அதுமே பொசிஷன் உட்கார சொல்லிட்டு இதுல என்னன்னா உங்க பால் இருக்குல்ல, அவர் கையை மூவ் பண்ண கூடாது. இப்ப நான் பால போடுறேன்னா அந்த போல வந்து அவர் இவருக்கு ஸ்டாப் பண்ணணும், அதாவது 100% ஸ்டாப் பண்ணணும். இந்த இருக்கா இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி அவரே பிடிச்சி உங்க கையில போனோம். இதை ஒரு 10 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துக்கோங்க அவர் பொசிஷன் வந்துட்டு நான் என்ன பண்ணு பாருங்க. இந்த மாதிரி அவர் கையில செட் ஆகி பால் வரணும் சரிங்களா. ஓகே, இதையும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அதே தான், இந்த மைண்ட் கண்ட்ரோலுக்கு தான். அடுத்த ஒரு கட் வாங்க பாத்துலாம். இப்ப அதே அவர் பொசிஷன் உட்கார்ந்துருக்காரா, இப்ப வந்து அவர் லைட் மூவ்மெண்ட் கொடுத்தாரு. இப்ப வந்து நீங்க ஃபுல் போர்ஸா அடிக்க போறீங்க. நீங்க ஸ்ட்ரோக் அடிக்கலாம், இல்லாட்டி ஸ்பீடா ஏறியலாம். இதே நோட் பண்ணி இதே ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பொசிஷன் வந்து டாப்ல இப்ப நான் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி போர்ஸா இதுவும் அதே தான். நம்ம ஸ்பீக் பண்ணும்போது சரி, அட்டாக் அடிக்கும்போது இதுதான் நம்ம அந்த மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் ஆகும். இதே ஒரு 5 பால் அடிச்சுட்டு இப்ப வந்து 5 பால் ஸ்ட்ரோக் ட்ரை பண்ணி பாருங்க. அடிகள் உள்ளதான் செய்யும், ஆனா கண்டிப்பா அதை கிளியரா கத்துக்கலாம். அந்த பியர், அதாவது மேட்ச் பியர் போது இந்த ஒர்க்கை நம்ம பண்றோம். லாஸ்ட் ஒர்க் அவுட், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னதெல்லாம் பிகினர்ஸ்க்கு நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒர்க் அவுட் வந்து நம்ம அந்த மேட்ச் பியருக்கான ஒர்க் அவுட் தான், ஃபுல் பவர் ஒர்க் அவுட் தான் பண்ண போறோம். இதை பார்த்து கவனமா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நார்மல் ஸ்ட்ரோக், அதாவது நார்மலா பவரா போடுங்க. இப்ப வந்து இவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், அதாவது ஆல்ரெடி எல்லாமே இதை ட்ரை பண்ணி கத்துக்கிட்டான். அதாவது ஒரு ரோல் பண்ணிட்டு நீங்க டாஸ் பண்ணி கரெக்டா அன்றாம அடிக்கணும். அவன் கைக்கு எவ்வளவு முடியும் ஃபுல் போர்ஸ் அடிக்கணும். அதே தான் நான் சொன்ன, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் ட்ரை பண்ணி பாருங்க, நார்மலா ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. இப்போ அவனை ரோல் பண்ண சொல்லிட்டு நான் டாஸ் பண்ணி ஃபுல் பவரா அடிப்பேன். அவன் எப்படி ஹேண்டில் பண்ணி எடுக்கிறான் அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு நாங்க பாத்துக்கோங்க.
கீழே